வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பேராசிரியர் கிருஷ்ணா ஆனந்த் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மார்க்கண்டே கட்ஜு ஒரு கருத்தை ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதை ஒட்டி சர்ச்சை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. கிரண் பேடியை விட ஷாஜியா இல்மி அழகானவர். ஷாஜியா இல்மியை முதலமைச்சர் வேட்பாளராக டெல்லிக்கு நிறுத்தியிருந்தா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதாக்கு. குரோஷியாவில் அழகான முகங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. என்ன மாதிரி அரசியல்வாதிகளை அயோக்கியர்களாக நினைக்கக்கூடியவர்கள் கூட ஷாஜியா இல்மி மாதிரியான அழகான நபர்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு மார்க்கண்டே கட்ஜு சொல்லியிருக்காரு. இதை பல அமைப்புகள் தனிநபர்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நீங்க அவருடைய அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சென்ஸ்லெஸ் ஸ்கிராப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு இருக்கட்டும், அவர் என்னென்ன போஸ்டெல்லாம் இது பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆளுக்கு தான் நம்ம அந்த மாதிரி ஹை போஸ்ட்லாம் கொடுத்து அழகு பார்த்தோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. எப்பவுமே அவர் அவருடைய கருத்தை மனம் திறந்து சொல்லியிருக்காரு. பலர் எதுவுமே சொல்லாம உள்ள வச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? உயர் பதவிகளில் இருக்கிறவங்க இல்லை, அது ஒரு இது தானே, அது ஒரு கேட்டசி. நம்ம அதை எதிர்பார்க்கத்தானே செய்கிறோம். ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான உளறல்களை தனக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தாட்ஸ் இருக்குன்னா தனங்களுக்குள்ளே வச்சுக்கணும். வெளியில் சொல்லும்போது அவங்களோட போஸ்ட்டோட சேர்த்து தானே நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ஹை போஸ்ட்டில் இருந்தவர் இல்லை இருக்கிறவர் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அது ஷுட் பி கண்டம்னபிள். அது என்ன பேச்சு? அது ஏதாவது செஞ்சிருக்கா? அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறாரு. இது சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா அப்போ நிஜமான சென்ஸ் ஆஃப் ஹியூமரே என்னன்னு சொல்கிறது? நீங்க இந்த கமெண்ட்டை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த கமெண்ட் அடிப்படையாக என்னன்னு சொன்ன இந்த மாதிரி சில இந்த அவங்க சொன்ன மாதிரி உளறல்கள் அது ஒரு 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 மென்டாலிட்டி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது நமக்கு நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம் என்றாலும், அதாவது குறிப்பாக இந்த மாதிரி நிலைகளில் 90களில் ஒரு ஒரு ஸ்டடி நடத்தினதில் தெரிய வந்து என்னன்னு சொன்னால், பெரும்பாலான நீதிபதிகள் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கூட இந்த ஜெண்டர் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு அப்ரோச் அது ரொம்ப பின்தங்கிய அதை வெரி ரியாக்ஷனரி அப்ரோச்சுங்கிறதுல தெரிய வந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி சிலர்கள் இந்த மாதிரி உளரும் பொழுது அதை பற்றி ஊடகங்கள் கூட அதை இப்போ யாரோ உளர்னாங்கன்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற முறையில் இந்த மாதிரி கருத்துக்களை யாரும் அதை பரவலாக சர்ச்சைக்கு கொண்டு வராமல் இருந்தால் அதுவே இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்லாப் அடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகளோடு சேர வேண்டாம் அப்படின்னு ஜி.கே. வாசனுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அல்லது அறிவுரை சொல்லியிருக்கிறார்னு சொல்லலாம். அது ஒரு செய்தியாக இன்னைக்கு வந்திருக்கு. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இடதுசாரி கட்சிகள், பயங்கரவாதம் பிரிவினைவாதத்துக்கு துணை போகிற கட்சிகள், ஜாதியின் பெயரால் குளிர்காய நினைக்கும் கட்சிகள், இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு வருங்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா அது தமிழக மக்களுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை. சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவுரையோட அவர் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? பாரதிய ஜனதா கட்சியும் இது போல மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சில பாட்டாளி மக்கள் கட்சியை போன்ற கட்சிகளுடன் அவர்களும் கடந்த தேர்தலில் அவங்க ஒரு உறவு வைத்து, ஆனால் அதுக்கு மேலே வாசனுடன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு 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 இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் அந்த அக்கறையோட தான் அவர் சொல்றாரு. அந்த அக்கறையோட ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா மீதி சில கட்சிகள் யாராவது உதிரி கட்சிகளோடைய உடன் கூட்டணி வைக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வட இந்திய மாநிலங்களில் வந்த மாதிரி தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால் இங்கே எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அலையன்ஸை பற்றி ராதாகிருஷ்ணன் மனசில் வச்சுட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெள்ளிக்கிழமை இங்கே நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் டி ராஜா, பிருந்தா காரத்து, தொல் திருமாவளவன், ஜவாஹிருல்லா, வாசன் எல்லாரும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலேயே அவர் ஒரு அரசியல் அணிக்கு முயற்சி செய்கிறார். இதில் நீங்கள் வாசன் நீங்கள் மட்டும் தனியாக இருங்க, அவங்களோடலாம் சேராதீங்கன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் ஒரு கோலிஷன் தேவைப்படுது. ஒரு ஸ்ட்ராங் இது ஃப்ரண்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு கோலிஷன் தேவைப்படுது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். அப்போ பிஜேபி எந்தெந்த கட்சி ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களெல்லாம் தனக்கான கூட்டணியில் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இது நேச்சுரலாக நடக்கிறது தான். எல்லா பொலிட்டிக்கல் எறினால இது எல்லா பார்ட்டிஸும் அடாப்ட் பண்ணுற ஒரு ஸ்டைல் தான். அதை தான் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கிற தேமுதிக ஆதரவை ஜி ராமகிருஷ்ணன் கேட்குற மாதிரி
ஜி.கே. வாசன் ஒரு அணியை திரட்ட முயற்சியாருன்னா அதுல இருந்து ஜி.கே. வாசனை தனியா கொண்டு வந்துடுறதுன்னு ஒரு முயற்சியா அது. ஜி.கே. வாசனே எதிர்காலத்துல யாருடன் கூட்டு வைக்க வேண்டும், அவருக்கு அரசியல் காங்கிரஸ்ல எனக்கு போதுமான மரியாதையை கொடுக்கல, அது அந்த ஒரு காரணத்தினால்தான் அவரே தனி கட்சி, அது காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ஷன் ஃபைட்னுடைய ஒரு இதாக அவர் ஒரு அமைப்பு, ஒரு கட்சின்னு கூட பெருசா சொல்ல முடியாது. அது எதிர்காலத்துல அவங்க யாரோட போவாங்க, காங்கிரஸோட போவாங்களா, அதிமுகவோட போவாங்களாங்கிறதெல்லாம் இல்ல காங்கிரஸோட போவாங்களா அதிமுகவோட போவாங்களான்னு நீங்க சந்தேகத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஜி.கே. வாசன் போயிடுவாருன்னு சந்தேகப்பட்டீங்களா? அவரு போக மாட்டாருங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அதாவது இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸோட போனாலும் போவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்ல முடியும். ஆனால் வாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குங்கிறது பழைய காலத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு சிக்கல் வரும்போது திமுக வாஜ்பாய்க்கு ஆதரவாக வாக்களிச்சது. ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று உறுப்பினர்களை கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் வாக்களிக்கல. அந்த பேச்சே பேசாதீங்கன்னு ஜி.கே. மூப்பனார் உறுதியாக சொன்னார். அது ஜி.கே. மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ். வாசனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்னணி எவ்வளவுதான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மூப்பனாருக்கு பிறகு அவர் அங்க வந்தாரே தவிர அதனால அது உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு தேர்தல் கூட்டணிக்கு வழிவகுமாங்கிறது, தேர்தலுக்கு ஒரு கூட்டணிகள் என்பது ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு இட் இஸ் an ஆப்பர்ச்சுனிஸ்ட் மூவ். அந்த மாதிரி வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு கூட்டணிக்காக வருமா, இல்லை இந்த தமிழ் வாசனுடைய அமைப்பு கூட தேர்தல் அந்த இதில் 2016 எங்கே சேருங்கிறதெல்லாம் இன்னைக்கு இட் இஸ் டூ ஏர்லி. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணியில இவர் இந்த உபசத்தை இவரே கடைபிடித்திருந்தார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மக்களால் மறுபடியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தல்கள்ல அவங்க எங்கெங்கேயோ போனாங்க, எங்க போன இடத்துல எல்லாம் அவங்க தோல்வியை சந்தித்தார்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். அவங்களோட ஒரு கூட்டணி வைத்து இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிறவங்களுக்கு இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு இதுல உபதேசம் கொடுக்கிறது கூட பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி ஒரு அறிவுரையோ வேண்டுகோளோ சொல்வதற்கு அவசியமே இல்லாத மாதிரி இது ஒரு அரசியல் அணிக்கான முயற்சியே இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐஎம் சொல்லுது. இது பிஜேபிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு தானே தவிர அரசியல் அணிங்கிற மாதிரி பேச்சுக்கே இடம் இல்லை. அதுவும் குறிப்பா ஜனவரி 30 காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இதை வச்சு இருக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம். அது 2016 எங்கெங்க கூட்டணிகள் உருவாகும் என்பதற்கு ரொம்ப இட்ஸ் டூ ஏர்லி. நீங்களும் அப்படிதான் செதறு தேங்காய் மாதிரி இதுல இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட செதறி போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஓட் பேங்க் ஓட் பேஸ் நிறைய இருக்கிற 2 மேஜர் பார்ட்டிஸ் அவங்கள தவிர்த்துட்டு ஒரு கூட்டணிக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஒரு இதாக தான் அந்த கருத்தரங்கங்கள் எப்படி திருமண வீடுகள் எப்படியோ இல்லை மற்ற வீடுகள் எப்படி அந்த மாதிரி தான் கருத்தரங்கங்களும் எல்லாமே பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமல் நடப்பது இல்லை. அதனால் ஒரு கருத்தரங்கம்னு சொன்னால் நீங்கள் எதிர்சாரியோட கருத்துக்களையும் கேட்கணும், முன்னால் வைக்கணும், அது கருத்தரங்கமாக இருக்கும். எனக்கு எதெல்லாம் ஒத்து வருமோ அந்த இதெல்லாம் வச்சு நான் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறேன்னா அது நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா பேஸ்டு தான் நடக்குதுங்க. ஆக அந்த கருத்தரங்கெல்லாம் பெரிய எந்த பொலிட்டிக்கல் இதுவும் இல்லாமல் நடக்குதுங்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக அணிய வைக்கிறது அப்படிங்கிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இடதுசாரிகளும் ஜி.கே. வாசனும் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை இல்லை இவங்க ஒரு பிளாக்காக மாறி அந்த 2 கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியோட மொத்தமாக எல்லாரும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2016 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்பது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு செல்வாக்கு இருந்த அந்த பகுதியை அவங்க எரோட் பண்ணி அங்கே போய் அது 2016 ஒரு வேளை அதற்கான ஒரு தொடக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர வடக்கிந்திய மாநிலங்களைப் போல இங்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்பது இட் இஸ்
இப்போதைக்கு வந்து அதை பற்றி பேச இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. நீங்க அவர் கருத்தை ஏற்கிறீங்களா? ஏற்கல. அதற்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. கூட்டணிக்கான வேலைகள் பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்ல இந்த 2 மேஜர் பார்ட்டிஸை தவிர்த்துட்டு அது எதெல்லாம் பாசிபிள்ங்கிறத தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிபிஐஎம் அந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்க வேண்டியதுக்கு, ஏன்னா அதுல வந்து மற்ற கட்சிகள் இருக்கு, அவங்க வந்து மத சார்ந்த கட்சிகளை எடுக்கிறது இல்லைங்கிற ஒரு கொள்கையை வேற ரிஜிடா வச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு கூட்டணிகளுக்குள்ள போனா அந்த மாதிரி பார்ட்டிஸ் தான் நிறைய இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிலாம் ஒன்றும் சிக்கல் இல்லையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மனிதநேய மக்கள் கட்சியும் இருந்தது, சிபிஎம். அது என்ன சொல்லிடுவாங்க, நான் எங்களுடைய கூட்டணி அதிமுகவோட தான், அதிமுக யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தேவையில்லை. எல்லா விதமான டைலாக்ஸும் நம்ம கேட்டுட்டோமே. கொள்கைன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொள்கைக்கு புறம்பான ஒரு வேலைகளை தான் எல்லா கட்சிகளும் செய்யுது. அதில் சிபிஐஎம் ஒன்றும் விலக்கு கிடையாது, அவங்க ஒன்றும் பெடஸ்டல்லாம் உட்கார வைக்க முடியாது. எல்லாரும் அவங்களுக்கு தேவையான எல்லா காம்ப்ரமைசஸும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ட்ரை அவுட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? சிபிஎம் பெடஸ்டல்ல வைக்க முடியாது, அவங்களும் சமரசங்கள் பண்றாங்க. இல்ல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சமரசங்கள் என்பது, ஆனா அந்த சமரசங்கள் எல்லாம் செய்து வரும்பொழுது கூட வந்து அடிப்படையாகவே அந்த கட்சி அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே அறிவித்து இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய கூட்டணிகள் நடந்துட்டு இருக்குது வந்து. அப்போ தமிழ் மக்கள் நேய கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அது அரசியல் ரீதியாக மெஜாரிட்டி கம்யூனலிசம் அதனுடைய ஒரு ரியாக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி ஆஸ்பிரேஷன், மைனாரிட்டி ஃபியர், அந்த பயம் இருக்குல்ல வந்து, அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய. அப்போ ரெண்டையுமே வந்து நாம் ஒரே இடத்துல வந்து வச்சு பார்க்க முடியாது. ஆனால் அதை சொல்லும் பொழுது கூட வந்து ஒரு ஜனநாயக அமைப்பில், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பில் சிறுபான்மையரிடம் இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டி, இன்றைக்கு வளர்ந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்செக்யூரிட்டி. ஏன்னா என்னது, கோவையில் வந்து நடந்த மதக்கலவரங்களுக்கு பிறகு அரசு எந்திரங்கள், திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எந்திரமாகட்டும், அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எந்திரமாகட்டும், அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது வந்து சிறுபான்மையரிடம் இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு பீதி என்பது ஒரு வரலாற்றினுடைய அந்த பாடங்கள்ல இருந்து நாம் படித்தோமே, ஆனால் அந்த பீதி நியாயமான ஒரு பீதி என்பது நம்ம வந்து மறுக்க முடியாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அரசு எந்திரம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ சச்சர் கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து இருக்கக்கூடிய சில பேசிக் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுதும் கூட சிறுபான்மையருடன் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தரம் ஆகட்டும், அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அப்போ இந்த ஃபியர் சைக்காசிஸை வந்து பயன்படுத்தி அரசியலிலே வந்து ஆதாயம் தேடக்கூடிய வேறு சில கட்சிகள். இது ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டும், ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. அதே நேரத்தில் வந்து அந்த மதத்தினுடைய அடிப்படையில், எந்த மதத்தினுடைய அடிப்படையிலோ இல்லை ஜாதியினுடைய அடிப்படையிலோ இருக்கக்கூடிய எந்த விதமான அந்த அரசியல் வியூகங்களும் ஜனநாயகத்துக்கு ஒத்ததல்ல என்பதுல வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. இந்த ஃபியர் சைக்காசிஸ் சொல்லும்போது ஒன் சைடடா சொல்லுறேன், ரெண்டு பக்கமும் ஃபியர் சைக்காசிஸ் இருக்கு. அந்த ஃபோபியாவை மேல மேல ஃபிட் பண்ணி அதன் மேல அரசியல் செய்யறது எல்லா கட்சிகளும் செய்யுது. அப்ப ஃபியர் சைக்காசிஸ் நம்ம பார்க்கும்போது எல்லா ஆங்கிள்லயும் அதை எடுத்துட்டு நாம அதை, அவர் சொன்னதுல ரொம்ப தெளிவாக எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அதை இரண்டையும், மெஜாரிட்டேரியன் கம்யூனலிசத்தையும் மைனாரிட்டி கம்யூனலிசத்தையும் ஒன்றாக பார்க்க முடியாது. ஆனா எந்த மதத்தின் பெயரால் அரசியல் பண்ணாலும் அது ஜனநாயகத்துக்கு வந்ததல்ல அப்படிங்கிற டிஸ்க்ளைமரையோ சேர்த்து. ஆனா அந்த மெஜாரிட்டேரியன்ங்கிறது இங்க அப்ளை ஆகுமாங்கிறது தான் என்னோட கொஸ்டின். வந்து அதுல இருந்து தான் வருது. மெஜாரிட்டேரியன் நீங்க ஒரு இதுல அம்பர்லா கீழே நீங்க கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இது வந்து மெஜாரிட்டியா இருக்கலாம், ஆனா அதுல நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாம் ஒரு இதுல வந்து சேராது. அப்ப ஒரு அம்பர்லா கீழே நீங்க எப்படி அதை சொல்ல முடியும்? ஒரு குடையின் கீழே வராது இல்ல, அது வந்து வராது என்று எல்லாம் நாம் கூறும் பொழுது கூட வந்து, அதாவது ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், மதக்கலவரங்கள், குறிப்பாக வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்முறை வரலாற்று ரீதியாக அது இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது மட்டும் சொல்ல முடியாது. மீரட் போன்ற பகுதிகளில் வந்து 1980களில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் நடத்தி வைத்த மதக்கலவரங்கள்ல கூட வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எமோட்டிவ் ஒரு கேம்பெயின் நடக்கும் பொழுது இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்கள் தான் இத்தகைய மதக்கலவரங்களிலே முன்னிலையில் நின்று பங்கேற்கிறார்கள் என்பது வந்து அது வந்து தெளிவாகவே நமக்கு வந்து. ஆகவே இந்த மதம், ஜாதி, இந்த மாதிரி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்பது வந்து ஜனநாயகத்தில் அது சொல்லும் பொழுது ஒடுக்கப்பட்டவர்கள்
வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ராடிக்கல் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ விடுதலை போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அல்ல, அது வந்து வேடிக்கையாக சொல்ல போனால் வந்து மகாத்மா காந்தியினுடைய காங்கிரஸ் அல்ல, சோனியா காந்தியினுடைய காங்கிரஸ். அப்படி சொல்லும் பொழுது அந்த அந்த சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த பிரச்சனைகளை முன்னிலையில் கொண்டு வந்து அதை வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸுக்கு கொண்டு வரும் பொழுது வந்து அவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பின்னால போக மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆகவே மெயின் ஸ்ட்ரீம் இடதுசாரிகளை கூட அதில் வந்து குற்றம் சாட்ட வேண்டும். அவர்களும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிரான இயக்கங்களை நடத்தவில்லை என்றால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகள், மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்புகள், ஆனால் இந்து மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் அதுதான் வந்து இந்து மதத்தினுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் கூட வந்து மீதி இருக்கக்கூடிய மதங்கள்ல வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம் வந்து. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னைக்கு வந்து இல்லாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கும் நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். நிகழ்ச்சியுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகள், பானுகம்ஸ் நீங்க தேர்வு செய்த செய்திகள். இப்போ எக்மோரில் வந்து ஒரு வக்கீலை வந்து கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே வெட்டி, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தகராறு கூட இல்லை, ஒரு எலெக்ஷன் வக்கீல் சங்க தேர்தல் நடக்குது, அதில் தலைமையில் யார் ஜெயிச்சிருக்காங்க, தேர்தல் ஒழுங்காக நடந்ததா இல்லை, அதில் பிரச்சனைகள் இருந்ததாங்கிறது வேறு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்க அந்த இதை ஒரு விக்ட்ரி ரேலி மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க கோர்ட் வளாகத்துலேயும், ஒன்றே ஒரு சண்டை பெரிய. இது வந்து என்னென்ன ஒரு காலேஜ் இதில் ஒரு தேர்தல் வந்தாலும் சரி, இல்லை வக்கீல்கள் இதில் தேர்தல் வந்து இந்த மாதிரி எந்த அமைப்பு ரீதியாக எங்கே தேர்தல் வந்தாலும் அது மிகப்பெரிய ஏதோ லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி மிகப்பெரிய தகராறுகளும் அதுவும் அது எல்லா இடத்துலையும் அந்த பொலிட்டிக்கல் சீரழிவு, அரசியல் சீரழிவுங்கிறது எல்லா எலெக்ஷன் எங்கெல்லாம் எந்த இதுலெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வருது. அதுவும் வக்கீல்கள்ங்கும் போது அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவங்களே ரவுடி மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா இவங்க எந்த ரவுடிக்காக வாதாட போகிறாங்க, இல்லை எந்த அப்பாவிக்காக வாதாட போகிறாங்க, இல்லை என்ன நீதியை அவங்க பெற்று தருவாங்க? நீங்கள் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தேர்தல்களாக இருந்தாலும் சரி, முன்னாலெல்லாம் நான் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படிக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க, பங்கேற்பது தான் முக்கியம், வெற்றி தோல்வி வந்து முக்கியம் இல்லை. ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கலையாங்கிறது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பட் யூ ஷுட் பார்ட்டிசிபேட். அதே மாதிரி தேர்தல்லையும் நீ போய் நிற்கணும், ஜெயிக்கிறது தோக்குறதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்வதற்கு ஆள் இல்லையா, எப்படியாவது ஜெயிச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அதெல்லாம் பார்க்கும்போது வருது. நீங்கள் உங்களுடைய தேர்வில் உண்டான குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வரும் பொழுது வந்து அதில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான் என்றாலும் கூட வந்து இப்போ பார் கவுன்சிலை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் வந்து வக்கீல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தரமாக அவர்களுடைய அந்த பிஹேவியர் வந்து இன்னும் நல்லா இருக்கணுங்க அது. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சீரழிந்த ஒரு கரப்ட் ஃப்ரேம்வொர்க்குள்ளே வந்து அதில் வந்து போய் அந்த இதில் போய் விழுந்தாச்சு வந்து. அதனால தான் வந்து இப்போ பார் கவுன்சில் தேர்தல் என்பது வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த ஒரு வயலன்ஸ் மட்டும் இல்லை வந்து அங்கே நடக்கக்கூடிய இன்னும் பல சீரழிவுகள் இந்திய ஜனநாயகத்தில் வந்து பஞ்சாயத்து தேர்தலிருந்து நடக்கக்கூடிய சீரழிவுகளோடு மேலாக இருக்கக்கூடியது. செய்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன 2 பேருக்கும் வந்து ஒரு ட்ராஜடி தான் வந்து அதாவது வந்து அந்த ஒரு விபத்துல வந்து இறந்து இருக்கக்கூடிய 10 நபர்கள் மேற்கு வங்கத்தை சார்ந்த ராணிப்பேட்டை விபத்துல வந்து. அப்போ இறப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் அது பெரிய ஒரு கட்டடம் நடத்தும் பொழுது அந்த சேஃப்டி மெஷர்ஸ் யாருமே வந்து மேற்கு வங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அங்கே வந்து பணம் அனுப்புவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது வந்து ரயிலில் வந்து அவர்களுடைய பிணம் போய் சேரும். அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வந்து எத்தனையோ 30-35 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்த இடதுசாரி கட்சிகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே இருந்து அவர்களுடைய கிராமத்திலேயே இருந்து அவர்களுக்கு இருக்க முடியாத ஒரு அவஸ்தையை தான் உருவாக்கி எங்கிருந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரா, அது ஒரு ட்ராஜடி. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வேலை தேடி வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் இத்தகைய வேலையை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்போ எங்கேயோ வந்து சமுதாயத்தில் நம்முடைய அரசியல் சமுதாயத்தில் வந்துட்டு இருக்கிற ஒரு சம்திங் எங்கேயோ ஒரு டீரெயில்மெண்ட் நடந்திருக்கு. அந்த தடம் புரண்டு இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து இது வந்து சுட்டி காட்டுகின்றது என்பதை
இந்த விபத்து காட்டுது, இந்த விபத்து வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டுது. நம்ம சிந்திக்க வைக்க வேண்டும். ராணிப்பேட்டை மாத்திரம் இல்லை, இப்போ இந்த மெட்ரோ ரயில் இதில் எவ்வளவு விபத்துகள், அதில் இறந்து போகிறவங்க எல்லாருமே பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இதுலேருந்து வந்தவங்க தான். அவர் சொல்கிறதோட நான் முழுமையாக உடன்படுறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தல். நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறாரு. முதுகில் குத்து மக்களுடைய முதுகில் குத்திய கட்சி ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு சொல்லி கடுமையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. ஆம் ஆத்மி கட்சி நேற்று அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்குது. இப்படி அந்த தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்கிற சூழல்ல டெல்லி சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசியதையும், அங்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை சுத்தியே தான் அந்த அரசியல் நடக்குது அப்படின்னு வரக்கூடிய செய்திகளையும் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வந்தது. பானுகம்ஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த தேர்தலை? அது கேபிட்டல்ங்கிறதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, டெல்லியோட கவர்னன்ஸ் எல்லாவற்றிலும் சென்ட்ரலோட ஹேண்ட் இருக்கும். அதனுடைய நாடு இல்லாமல் இங்கே மோஸ்ட்லி எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தான் அசிட்டிஸ் உள்ள சிச்சுவேஷன். இதில் இவருடைய மேனிஃபெஸ்டோ ஒன்று கொடுத்துருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணி, என்னன்னா 2013 என்ன மேனிஃபெஸ்டோ கொடுத்தாரோ அதே தான், ஆல்மோஸ்ட் எல்லாம் அதே தான். அதில் எதெல்லாம் பாசிபிள், அதாவது பழைய மிஸ்டேக்ஸ்லேருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தேடணுன்னா அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. எதுவுமே அவரால் இண்டிபெண்ட்டாக பண்ண முடியாது. சிஎம்மாக எலெக்ட் ஆனால் கூட அவரால் பண்ண முடியாது. அகெயின் திரும்ப அந்த கிரேசியான ஐடியாஸ் தான். அந்த கேசலின் தயார் தான் அவருடைய இது. அது யார் வேணாலும் அந்த மாதிரி ட்ரீம் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு தேர்தல் அரசியல்னு வந்துட்டு அதில் நீங்கள் எலெக்ட் ஆகி வந்தீங்கன்னா கவர்னன்ஸ் ரீதியாக எதெல்லாம் பாசிபிள், இல்லை ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறீங்க, இதுக்கான ஃபண்டு எங்கேருந்து வரும், இந்த ஃபண்ட்லேருந்து நான் இதை செய்ய போகிறேன், மேனிஃபெஸ்டோ அந்த ஒரு மாற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி மேனிஃபெஸ்டோவே வெளியிடல, குறிக்கோள்னு தான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்குது. இப்போ பிரச்சனை வந்து நான் தான் மாற்றுன்னு சொல்கிற கட்சியை பற்றி தான். ஏன்னா காங்கிரஸையும் தெரியும், பிஜேபியும் தெரியும், தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் கவர்னன்ஸ். ஆனால் இவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனால் நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்க, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறீங்க. நம்பிக்கை எதன் மூலமாக விதைக்கிறீங்க? ஃப்ரீ தான், எல்லாமே சப்சிடிஸுங்கிற பேரில். தமிழ்நாட்டில் என்ன ஃப்ரீ கல்ச்சர் இருக்கோ அதே அந்த ஃப்ரீ இதை தான் வந்து ஃப்ரீ பீஸை கொடுத்து தான் நீங்கள் வந்து ஒரு மாற்றுன்னு சொல்கிறீங்க. 50% ரிடக்ஷன்னு சொல்கிறாரு கரண்ட் இதில். எப்படி கொடுப்பார், எங்கிருந்து கொடுப்பார்? நீங்கள் மின்சாரம், தண்ணீர் இந்த ரெண்டு தொடர்பாகவும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி 2013 போலவே, ஜன் லோக்பால் உட்பட பல விஷயங்கள் 2013 போலவே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத ஒரு நெருக்கடி, அல்லது எல்லாருமாக சேர்ந்து இவரை பற்றி ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஆன்டி நேஷனல் கட்சி, ஆன்டி உமன் கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி, தேசத்துக்கு எதிரான கட்சி, நக்சலைட்டுகளோடு தொடர்புடைய கட்சி, இங்கேயே நாட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறீங்க, காட்டுக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய லெவலில் பிரச்சாரம் நடக்குது. அனார்கிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் அராஜகவாதிகள் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்சிக்கு எதிராக மட்டும் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வர்றது என்ன, எதனால? ரெண்டு விஷயங்கள். இது வந்து 1989 பீகார்ல ஆரா என்ற ஒரு லோக்சபா தொகுதியிலிருந்து இந்திய வரலாற்றிலே வந்து முதல் முறையாகவும் கடைசியாகவும் ஒரே ஒரு முறை நடந்தது வந்து அங்கிருந்து அந்த சிபிஐ-எம்எல் லிபரேஷனை சேர்ந்த ஒரு நபர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது முதல் தடவையாகவும் கடைசியாகவும் நடந்தது என்றால், அடுத்த பின்னே வந்த தேர்தலிலே அவருடைய செல்வாக்கு குறைந்ததல்ல, மாறாக அதற்கு பிறகு அங்கே நடந்த அந்த பகுதியில் வந்து மீதி எல்லா கட்சிகளும் கீரிம்பாம்பும் போல சண்டை போட்டு கொண்டிருக்கிற லல்லு பிரசாதும் பாரதிய ஜனதா கட்சியும் சமதா கட்சி இவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கிடையே யார் வெற்றி பெற வாய்ப்புண்டோ அந்த நபருக்கு கடைசி அந்த தேர்தலினுடைய ஒரு கடைசி 4 நாட்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் அது நடந்து, ஆகவே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இவங்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது மாதிரி வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய திட்டங்களோ அதனுடைய அந்த நடவடிக்கைகளோ அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஜனநாயக மரபிற்கு உகந்தது என்று நான் கூறவில்லை. அங்கே வந்து பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஒரு ஆதிக்கம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று கூறினாலும் இந்திய அரசியலிலே எந்த கட்சி தான் அப்படி இல்லாமல் இருக்கின்றது? இது பாரதிய ஜனதா கட்சியை அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரே குடும்பம் வந்து ஆட்சி செஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு சொன்னா, பிரதமரை தவிர
கட்சியினுடைய தலைவர், அவருடைய நீண்டகால நண்பர், இவர்கள் 2 பேரை தவிர அந்த கட்சியில் வந்து வேற யாருக்காவது வந்து அந்த அவங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்கப்படுகின்றதா? ஆகவே உட்கட்சி ஜனநாயகம் என்பது இந்தியா 60 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பல கட்சிகள், எந்த கட்சியிலையுமே வந்து அது வந்து உருவாகவில்லை. அந்த காரணத்தினால் இந்திய மக்கள் துரதிருஷ்டவசமாக ஜனநாயக அமைப்பில் வந்து செயல்படாத கட்சிகளை நாங்கள் நிராகரிப்போம் என்று இந்திய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படி எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு இந்திய ஜனநாயகத்தில் கிடையாது. ஆனால் இந்த திட்டங்கள் சென்ற முறை அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த கிடைக்காத காரணத்தினால் ஒரு சில வாரங்கள் அவர்கள் வந்து அரசாங்கம் அமைக்க மாட்டோம் என்று கூறினார். அதுக்கு பிறகு வந்து எஸ்எம்எஸ்னுடைய இந்த மக்களிடம் வந்து அவர்களுடைய கருத்துக்களை அந்த மக்களிடமே வந்து நாங்கள் வந்து போக போகிறோங்கிறதையும் வந்து சொல்ல. இதெல்லாம் வந்து அரசியல். ஆனால் எனக்கு அதிகாரம் வேண்டாம் என்று உதறி தள்ளி சென்று அதற்கு பிறகும் வந்து இந்த ஜனநாயக அமைப்பில் வந்து திரும்பி வரக்கூடியவர்கள் ஜனநாயகத்திற்கு தேவை. அதிகாரம் வேண்டாம் என்று இந்திய அரசியலில் அப்படி பார்த்தோமே என்றால் விபி சிங்கை தவிர வந்து வேற யாருமே, எந்த தலைவரும் வந்து எனக்கு பதவி வேண்டாம், இந்த அதிகாரம் வேண்டாம். மண்டல் கமிஷன், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ரத யாத்ரா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்பொழுது வேணும்னு சொன்னால் இதில் நிறையா அன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். விபி சிங் கூட இருந்தவங்கெல்லாம் அதை தான் வந்து சந்திரசேகர் போன்றவர்கள் கூட அதை தான் வந்து விரும்பினார்கள். ஆனால் அதிகாரம் வேண்டாம் என்று உதறி தள்ளி போயிருக்கக்கூடிய அந்த அந்த பாரம்பரியம் இருக்குல்ல, அது ஜனநாயகத்தில் வந்து ரொம்ப முக்கியம். அது நீங்கள் அவர் உதறி தள்ளிட்டு போகிற பாரம்பரியம் ஜனநாயகத்துக்கு முக்கியம்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை பொறுப்பற்றத்தனம், மக்களுடைய முதுகில் குத்திய செயல் அப்படின்னு மோடி சொல்றாரு. நீங்க மோடி கருத்தை ஆதரிக்கிறீங்களா? இல்லை, அதாவது அவர் சொல்றதுல என்ன டிஃபரன்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதிகாரம் வேண்டான்னு உதறி தள்ளிவிட்டு போகிற ஒரு ஜனநாயக பாரம்பரியம்ங்கிறது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு குவாலிட்டி. ஆனால் அந்த குவாலிட்டி தான் கெஜ்ரிவால்கிட்ட நம்ம பார்க்குறோமாங்கிறது தான் கேள்வி. கெஜ்ரிவால் அதிகாரம் வேண்டான்னு தள்ளிட்டு போகிறது, தேர்தலில் ஜெயித்தாலும் தோற்றாலும் நான் திரும்ப திரும்ப அரசியல் கட்சியை நடத்துவேன், என்னுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட பரப்பிட்டே இருப்பேன், அதன் மூலமாக ஒரு டைமில் வந்து நான் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்து அதில் ஆட்சியில் நான் என்னென்ன நினச்சனோ அதெல்லாம் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இதுதான் வந்து அதிகாரத்தின் மீது பற்று இல்லாத, ஆனால் அதிகாரத்தை நோக்கி போனால் என்ன செய்வேங்கிற மாதிரியான ஒரு பார்வையாக இருக்க முடியும். ஆனால் இவர் வந்து செய்ய முடியாத விஷயங்களை மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார். ஆட்சிக்கு வரார், லோக்பால் விஷயமே இருக்கட்டும், சென்ட்ரலோட நீங்கள் டெல்லிக்கு எந்த விதமான அதிகாரமும் அதை பாஸ் பண்ணுறதுக்கு கிடையாதுன்னு இவருக்கு தெரியும். ஆனால் ப்ராமிஸ் பண்ணிட்டு வர்றார். சரி, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை மக்களுக்கு இது பண்ணணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரோட உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கணும், சென்ட்ரலோட பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் பண்ண தயாராக இல்லை. காங்கிரஸ் ஆதரவோடு, வெளியில் இருக்கிற ஆதரவோடு தான், நீங்கள் அவுட் சைடு ஆதரவோடு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ சென்ட்ரலில் இது காங்கிரஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை கூட நீங்கள் நடத்துறதுக்கு தயாராக இல்லை. ஒரு அதிகாரம் பூர்வமாக எனக்கு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறதுக்கும், ஆட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் டிப்ளமேட்டிக்காக அதை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப திரும்ப பல ரவுண்ட்ஸ் நீங்கள் பேசுங்க, அந்த பேச்சுவார்த்தையை மக்கள் முன்னால் நடத்துங்க, அதன் மூலமாக என்ன வருதுன்னு நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் தர்ணால ஈடுபடுங்க. எதுவுமே இல்லாமல் இல்லை, 1935 ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைமை அந்த 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 இதை வந்து படித்து புரிந்து கொண்டு, இதில் வந்து நமக்கு வந்து தெர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், தெர் இஸ் நோ இண்டிபெண்டன்ஸ்லாம் சொல்லும் பொழுது கூட வந்து அதற்கு பிறகு அவர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிட்டு பல மாகாணங்களிலே, மாநிலங்களில் பல மாகாணங்களிலே அவர்களுடைய அரசு அமைக்கும் பொழுது அவங்க சொன்னால் வி வாண்ட் டு ரெக் இட் ஃப்ரம் விதின். இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது என்பதை மக்களிடம் கொண்டு செல்ல 1900 அந்த தேர்தலில் வந்து இருக்கக்கூடிய வாக்காளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கணிசமாக வரி கொடுக்கக்கூடிய நிலச்சுவாந்தார்களுடைய இருந்தாலும் விடுதலை போராட்டத்தினுடைய இருந்து பார்க்கும்பொழுது இந்திய ஜனநாயகத்தை சக்திப்படுத்தக்கூடிய ஒரு லைனாக தான் அது அமைந்தது. ஆகவே இவங்க பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோங்கிறத வந்து இதுதான் முடியும், இது முடியாது, இதற்கான போராட்டங்கள் தெருவிலே இறங்கி அது ஜனநாயகத்தில் வந்து பாராளுமன்றத்திலேயோ சட்டசபையிலேயோ வந்து அந்த வெள்ளில் போய் வந்து கோஷம் கொடுத்து அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்து அடிக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது ஜனநாயகமா? இல்லை, தெருவிலே இறங்கி மக்களிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அந்த மக்களை திரட்டி, இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு அடிப்படை பாடம் என்பது எந்த மக்களுக்கு அந்த விடுதலை தேவையோ அந்த மக்களிடம் சென்று அந்த மக்களை திரட்டி, அதுதான் வந்து காந்திய சத்தியாகிரகத்தினுடைய அந்த போராட்டத்தினுடைய ஒரு ஸ்ட்ரென்த்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைன் இன்னைக்கும் வந்து இது வந்து இடதுசாரிகள் வந்து 50களிலே வந்து எடுத்துக்கொண்டு வருது. அவர்கள் அதை விட்டு கொடுத்ததனால்தான் இடதுசாரிகள் இன்றைக்கு அவங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இது ஜனநாயகத்தை சக்திப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது என்னுடைய பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்னு சொல்றீங்க. அந்த போராட்டங்களை மக்கள் பங்கேற்கக்கூடிய ஜனநாயகம் அதுதான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்தாதான், மக்கள் மத்தியில வந்து தன்னுடைய கொள்கை நிலையை சொல்லி மக்களை ஒன்று திரட்டி அந்த கொள்கைக்காக போராட சொல்றது மட்டும்தான் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி. ஜனநாயகம் என்பது தெருவிலே வந்து மக்களுடைய கருத்துக்கள், மக்கள் வந்து தெருவிலே இறங்கி நடத்தக்கூடியதுதான் ஜனநாயகம். மக்களை ஒன்று திரட்டி மக்களோடு சேர்ந்து போராடுற, மக்கள் பங்கேற்பு இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாரு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம்ல அரசியல் கட்சிகளுடைய மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகளுக்குள்ள அதெல்லாம் வந்து ஒரு கேலிக்குரிய ஒரு நடவடிக்கையாக, ஒரு நாடகத்தன்மையோடு கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுறத பார்க்கிறோம். நீங்க எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும்னா அது வந்து பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸிங்கிறதுக்கான டெஃபினிஷனோட அது நடக்கலை. கேஜ்ரிவால் பண்றது மாப் ரூலை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாப் ரூலுக்கும் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் சொல்ற மஹல்லா சபாவெல்லாம் வந்து நீங்க மாப் ரூல் தான் சொல்றீங்களா? இல்ல, அவங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவங்க சொல்றது தான் ரைட். அவங்க கேள்வி மட்டுமே அவங்க கேட்பாங்க. எந்த பதிலுக்கும் எந்த கேள்விக்கும் வேற யாரும் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, இன்க்ளூடிங் கேஜ்ரிவால். கேள்வி கேட்குற உரிமை, எல்லாருக்கும் மிஸ்டர் கிளீன் சர்டிஃபிகேட் கொடுக்குற உரிமை எல்லாமே கேஜ்ரிவாலுக்கு மட்டுமே அடக்கம். அந்த மாதிரியான ஒரு இதுவே அடிப்படையில் ரொம்ப தவறு. சரி, கேண்டிடேட் செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலெக்ஷனில் 12 பேர் மேலே பெரிய கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது, இன்க்ளூடிங் கேஜ்ரிவால். கேஜ்ரிவாலை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஏன்னா அவர் மிஸ்டர் கிளீன், அவர் மேலே என்ன கிரிமினல் சார்ஜஸ் இருந்தாலும் யாருக்கும் கவலை இல்லை, அவர் மிஸ்டர் கிளீன் தான். அவர் செலக்ட் பண்ண 12 கேண்டிடேட்ஸ் நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்க. திடீர்னு வந்து கட்சியில் ரொம்ப நாள் இருந்தவங்க இல்லை, இவங்க எல்லாம் திடீர்னு உள்ளே கொண்டு வராங்க. ஏது பிஎஸ்பியிலேருந்தும் பிஜேபியிலேருந்தும் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அந்தந்த இடத்துல ஒரு லேண்ட் மாஃபியா கும்பல், ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல், இந்த மாதிரி இதிலேருந்து பெரிய பெரிய குரோட்பதீஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேலே லேண்ட் கிராபிங் கேஸ்லேருந்து கிராப் கேஸ்லேருந்து ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது. அப்போ என்ன மாற்று நீங்கள் கொண்டு வரீங்க? இதையெல்லாம் விட முக்கியமான பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, கார்பரேட்டுக்கு எதிராக அம்பானி ஏஜென்ட் அதானி ஏஜென்ட்லாம் எதிர்க்கட்சிகளை பேசுகிறாரு. இன்றைக்கு டெல்லியில் நடக்கிற எலெக்ஷன், அதில் ஏஏபியை யார் ஃபண்ட் பண்ணுறாங்கிற கொஸ்டினுக்கு ஏஏபின்னு பதில் சொல்லலை. ஆனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லி. அதாவது இது இந்த கிரிமினல் கேஸை பற்றி சொல்லுவேமே, ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாப் ரோலை பற்றி சொல்லுவேன். இன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிரதமர் தொடங்கி அருண்ஜேட்லி, பிரகாஷ் ஜவடேகர், அதாவது ஒரு சிலரை தவிர, இப்போ ஸ்மிருதி இரானியை போன்றவர்கள் வந்து போராட்டம் என்பது என்ன என்று கேட்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் நடந்திருந்த நவநிர்மாண் அந்தோலன், டோட்டல் ரெவல்யூஷன் கேம்பெயின், இதெல்லாம் இதுதான். வந்து கிரிமினல் கேஸை பற்றி சொன்னோன்னு சொன்னா, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்பவர் மந்திரியாக பதவி ஏற்பதற்கு ஒரு நாள் முன்னால தேசத்திற்கு எதிராக சதி செய்த குற்றத்தில் அந்த அந்த குற்றச்சாட்டு அப்படியே போயிருந்த பரோடா டைனமைட் கான்ஸ்பிரசி கேஸ் போயிருந்து சொன்னா he must have been hanged. ஆகவே அதே போல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இந்திரஜித் குப்தா பதவியேற்றார். அவரும் கூட தான் ஒரு காலகட்டத்திலே வந்து இந்த நாட்டிற்கு எதிராக, இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக சதி செய்தவர் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஆகவே அரசியல் கட்சிகளிலே வந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக அதே மாதிரி வந்து எந்த மாதிரி நேரத்தில் போலீஸ்காரங்க எந்த கேஸை போடுவாங்கங்கிறது வந்து அரசியல் இயக்கத்தில் வந்து பங்கெடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்கியூசஸ் கொடுக்க முடியுமா? இந்த 12 கேண்டிடேட்ஸை பிரசாந்த் பூஷன் தான் எதிர்க்கிறாரு. ஏன் எதிர்க்கிறேங்கிறதுக்கு அவர் ரீசன்ஸும் கொடுக்குறாரு. அதுல வந்து லேண்ட் மாஃபியா அண்ட் ரியல் எஸ்டேட் மாஃபியா எல்லா லேண்ட் கிராபிங் கேசஸ் மாட்டன எல்லாரும் இருக்கிறாங்க. பிரசாந்த் பூஷனை போன்றவர் வந்து பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய, அதுதான் நான் சொல்றேன்னு சொன்னா, அங்க வந்து உட்கட்சி ஜனநாயகம் என்பது ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து நடந்துகிட்டு இருக்குது. இல்ல, ஏன்னா பிரசாந்த் பூஷனோட எதிர்ப்பை வந்து கேஜ்ரிவால் சட்டை பண்ணல. அந்த கேண்டிடேட் ஸ்டில் ஸ்டேஸ் ஆன். அவங்க வந்து தான் கேண்டிடேட், அவங்களை நீக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் மேல ஒரு 23 பேர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. அவங்க கொடுத்த அஃபிடவிட் அடிப்படையில் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் சொல்லி ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபர்ம், அவங்க எல்லாம் வந்து குறிப்பாகவே இந்த ஏடிஆர் வந்து 1950களில் இயங்கி இருந்தது என்றால், அன்றைக்கு முதல் தேர்தலிலே இந்திய பிரதமராக வந்த ஜவஹர்லால் நேரு, ஷியாமா பிரசாத் முகர்ஜி, எதிர்கட்சியிலே இருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி போன்ற பலரையும் இந்த கேட்டகரியில வந்து உட்படுத்தி இருக்கலாம். அதாவது விடுதலை போராட்ட இதையும்
இப்போ கெஜ்ரிவால் பண்ணிட்டு இருக்க போராட்டத்தையும் அட்பார் வச்சு பார்க்கவே முடியாதுங்க. நீங்க வந்து 77ல ஏடிஆர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் டவுன்வர்ட்ஸ் எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து ஜெயில இருந்து தான் வெளியே வந்தாங்க. இல்ல ஒருத்தர் புதுசா வந்து நீங்க ஜெயிலுக்குள்ளேயே இருந்து வந்து தேர்தல்ல போட்டிட்டாங்க. புதுசா கேண்டிடேட்ஸை உள்ள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது அரசியல் தலைவர்களுக்கு நிச்சயமாக போலி இல்ல. கேசஸ்லாம் இது அதாவது வந்து லேண்ட் மாஃபியா போன்றவர்கள், அதே போல வந்து குமார் விஸ்வாசை போன்றவர் பெண்களுக்கு பெண்ணியத்திற்கு எதிராக பல முறை பகிரங்கமாக பேசி இருக்கக்கூடியவர்கள். ஆனா இதே ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து காசியாபாத் தேர்தலிலே தோற்றதற்கு பிறகு ஷாசியா இல்மி என்பவர் பாரதிய ஜனதா கட்சியில வந்தனால வந்து she was purified. இல்ல அது வந்து ஒத்துக்க முடியாது. ஷாஷியா இல்மி உள்ள வந்திருக்க கூடாது. அது அலோவ் பண்ணதுல பிஜேபி ரொம்ப மோசமான ஒரு கிருஷ்ணா தீரத் was purified. 1984 ரைட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய செக்ரட்டரியை தான் இப்ப ஆம் ஆத்மி வந்து கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. கிருஷ்ணா ட்ரையாத்தோட இவங்கள தான் போட்டிருக்காங்க. அதனால எந்த பார்ட்டியும் வந்து இதுல நான் பிரமாதம் சேஞ்ச கொண்டு வரேன்னு சொல்றேன். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தது, 4 கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ் டெல்லியில இருக்குது. 4ல் 2 வந்து காங்கிரஸ் டைம்ல கொண்டு வந்தாங்க. எந்த விதமான சோர்சஸ் அதுக்கான ரா மெட்டீரியல் எங்கேருந்து வரும்னு கான்டாக்ட் போடாம அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 1500 மெகாவாட்ஸ் உற்பத்தி பண்ண வேண்டியது. ஆனா ரிலையன்ஸ்ல தான் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் வந்து வெறும் 320 மெகாவாட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க. கொடுக்க முடியாதுன்னு எங்களால் எடுக்க முடியலன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ 49 நாள் மட்டுமே ஆட்சி செஞ்சு தன்னுடைய சாதனையை சொல்லிட்டு இருக்க கெஜ்ரிவால் என்ன பண்ணார்னா 323 கோடி சப்சிடியை ரிலையன்ஸுக்கு கொடுக்குறாரு 49 நாள் ஆட்சியில். எந்த விதமான பேக்கிங்கும் கிடையாது, லாஜிக்கல் பேக்கிங் எதுவுமே அவர் சொல்லலை. வந்த உடனே செஞ்ச முதல் வேலை 323 கோடி சப்சிடியை வந்து ரிலையன்ஸுக்கு கொடுக்குறாரு. அப்போ யார் அம்பானி ஏஜென்ட்? இந்த வருஷம் நடக்கிற இந்த தேர்தல், டெல்லி தேர்தல் வந்து யாரோட பேக்கிங்ல ஏஏபி நடத்துது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். யாரோட பேக்கிங்ல நடக்குதுன்னு சொல்லி அவரை பின்னால இருந்து இயக்கக்கூடிய ஒரு பெருநிறுவனம் இருக்குங்கிற குற்றச்சாட்டோட அவங்களுடைய வாதம் இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது இன்றைக்கு பல மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் வேலைக்காக காலையில வந்து ஒரு வாலண்டியர் வந்து போகும் பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய கூலியை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம், அதற்காக தான் வந்து போறாங்க. ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பான்மையான வாலண்டியர்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து கூலிக்காக செய்வாங்க. ஆகவே இந்த செலவுங்கிறது வந்து கணிசமாக குறைந்து வருகின்றது. அப்போ எவ்வளோ இவங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ பணம் நாங்கள் இந்த நபர்கள் எடுத்து. எனக்கு கூட வந்து ஒரு தடவை வந்து அந்த மாதிரி அனுபவம் இருந்தது. வந்து நான் நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி, நீங்க கொடுத்த நன்கொடையை பற்றி. அது அப்போ நன்கொடை கொடுத்தனால வந்து ஆம் ஆத்மி கட்சியை வந்து நான் வந்து முழுமையாக ஆதரிக்கவில்லை. தனி மனிதர்கள் கொடுக்கிற டொனேஷனை பத்தின பிரச்சனையே இல்லை. ஒரு கார்பரேட் ஏன் பேக் பண்ணதுங்கும் போது அவர் முக்கியமா 50% சப்சிடி கரண்ட்டுக்கு தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. அதன் பின்னணி என்ன? மோடி கவர்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் மேல இது பெனல்ட்டி வந்து இது பண்ணிட்டு ஸ்லாப் பண்ணிட்டே இருக்காங்க. 3500 கோடி போட்டாங்க, அதுக்கு முன்னால பல கோடிகள் போட்டாங்க. எல்லா இதுக்குமான ஒரு இது வந்து விளைவு வந்து அங்க ஏற்படுது. டெல்லி அரசியல் அதையும் சேர்த்து தான். ஆனால் இந்த அம்பானிகளுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் குரல் உயர்த்தக்கூடிய ஒரு கலாச்சாரமே ஆம் ஆத்மி கட்சியினுடைய. 5ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் இருக்கும். பிரச்சாரத்துல இன்னும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் எல்லா தரப்பு மேலேயும் வந்துட்டே இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.